ஹாய் சுகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் கேட்கறது தான். அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட்டா பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, ஒரு பக்கம் வந்துட்டு ஹீரோ அவன் சிஸ்டரை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட ஆத்மாவை தேடிக்கிட்டு இருந்தான். அதே நேரம் இங்க வந்துட்டு ஹீரோயின் மேல இருந்து கீழே விழுந்துட்டா, ஆனா திருப்பி உங்களை பழி வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸோட தான் கீழே விழுந்தா. அங்க ஹீரோ வந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தான்ல, அந்த பூஜை கெட்டுடுச்சு. அவங்களோட ஆத்மா இங்க இல்ல, வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவன் கட்டுப்பாயிட்டு எங்க இருக்குன்னு அந்த மந்திரவாதியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், என்னன்னா அவங்க கர்மாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல தான் அது போயிருக்கு. இப்போதைக்கு அவங்க ஆத்மா அங்கே தான் இருக்குது. அதை எப்படா நான் கண்டுபிடிக்கிறது? அப்படியே நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு ஃபுல்லாக மறந்துருக்கும். லூசு பயலே மந்திரவாதி அப்படின்ட்டு காலிலே கத்தி இறக்கிடுறான். அவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவங்க ஷோல்டரில் வந்துட்டு ஒரு பூ மாதிரி ஒரு மச்சம் உண்டாயிருக்கும். அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நான் இதுக்காக என்னைய ட்ரெஸ்ஸையா கழட்டி பார்க்க முடியும்னா அவன் இன்னும் டென்ஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க, அங்கே ஹீரோயின் இறந்து விழுந்தால அவளோட பாடியில் அந்த டேட்டூ கிரியேட் ஆகுது. ஆக மொத்தத்தில் நம்ம இது வரைக்கும் சாதா ஹீரோயின், இனிமேல் ஆக்ஷன் ஹீரோயின் தான். அப்படியே கிரியேட் ஆகிறத தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, விழுந்து இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரீத் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வில்லிகாரி கசின்காரி கேட்ட உடனே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ எப்படி, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சில விஷயங்களை மறந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மெய்டை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ அவளை போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதே ஹீரோ கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் அசிஸ்டன்ட் வந்துட்டு, இந்த மாதிரி இளவரசியும் செத்து போயிட்டாங்களாம், அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவங்களுக்கு உயிர் வந்துருச்சான், யார் ஒன்று என்னன்னே தெரியல, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாவா அப்படின்ட்டு அப்போதான் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். நம்ம சிஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி பிரின்சஸுக்கு ஹெல்ப் பண்ணுற போகிறேன், அவளை நீ வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே, அந்த மந்திரவாதியும் கர்மா சம்மந்தப்பட்ட ஒரு ஆளோட தான் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே, ஒரு வேளை அது அவங்களா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் நம்ம ஹீரோவுக்கும் வருது. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம கசின் அனுப்பின மெய்டுக்குள்ளே போயிட்டு கத்திய கழுத்தில் இறக்கலான்னு நினைக்கும் போது டக்குன்னு எழுந்து கழுத்தில் ஒரு சொருவி அப்படியே மாசா வந்து நிற்பாங்க பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அப்போ தான் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க ஒரு கனவுல இருந்திருப்பாங்க. என்னன்னா, இறந்து போன ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட சிஸ்டரும் இருந்து பேசுகிற மாதிரி நினச்சிட்டு ஒரு கனவு வந்திருக்கும். அதில் என்னன்னா, என்னோட பாடியை நீ எடுத்துக்கோ, உன்னோட ப்ரெசன்ஸை வச்சுக்கோ, நீ யார் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல, உனக்கு தெரிய வரும்போது நீ 2 பேருமே நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கனவுலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் தான் கத்தி எடுத்துகிட்டு வரப்ப சத்தக்குன்னு சொருவி போட்டு தள்ளிடுறாங்க. இந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம கசின் பிள்ளை உள்ள வர கழுத்தில் கத்தி சொருவி வச்சிருக்குதுன்னு பார்த்தோன்னே பயந்துக்கிட்டு அப்படியே தக்கி திணறி பின்னாடி ஐயோ 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 அப்படின்னு கத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. என்னடா போட்டுறதுன்னு தெரியாமல் கத்தியை உருவி போட்டுட்டு, ஹேய் நீயா, நான் கூட வேற யாரோ நினச்சேன் அப்படின்ட்டு நம்ம பழைய ஹீரோயினை போட்டு பல்லாருலாம் அரைஞ்சிருப்பாள்ல இவ கசின்னு, அதெல்லாம் அவங்க மைண்டுக்கு வந்துட்டு, பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி கசின் பிள்ளை கத்தும்போது அடுத்த செகண்டே கழுத்தில் கத்தி இருக்குது. உடனே என்ன சொன்ன, சும்மா விட மாட்டியா, நீ எப்படி உயிரோட வந்த, ஆமா கெட்டது செய்கிறவங்களுக்குலாம் நரகத்தில் தண்டனை கிடைக்குன்னு சொல்லுவாங்களாமே, ஆமாம் அதுக்கு என்ன, நான் நரகத்திலேருந்து வந்திருக்கிற டெவிலு, அதனால தான் தண்டனை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு கழுத்துக்கு நேராக கத்தி வச்சிட்டு இருக்கும்போது, பயமா இருக்கா? இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவ செம்ம கத்துறா. அந்த நேரத்துல கரெக்ட்டா நம்ம பிரின்ஸ் பைப்லைன் வந்துட்டு, பிரின்ஸ் வந்தோனே நம்ம கசின் பைப்ல, ஐயோ காப்பாத்துங்க, கொலை அப்படின்னு, அங்க பாருங்க நம்ம மேடு பொண்ண கொன்னு போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொன்னோனே, அடுத்த செகண்டே ஹீரோயின் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா பாருங்களேன், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் நீங்களா அப்படின்ட்டு எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஆனா நீங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னோனே, அவனுக்கு ஆகா நம்ம பண்ண கொடுமை எல்லாம் மறந்து போச்சு போல, இப்போ நம்மளோட ஒய்ஃபா மட்டும் இருக்கா, இதுதான்டா சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவ இருந்துட்டு, இல்ல இவளை நம்பாத, இவ குத்துனதான் நான் என் கண்ணால பார்த்தேன், இது நான் குத்துனா, நானே மேல இருந்து கீழே விழுந்தேன்னு சொல்லி என்னால எழுந்திரிக்க முடியாம இருந்தாங்க, யாரோ ஒரு அசாசின் தான் இங்க வந்து குத்திட்டு போனாங்க அப்படிங்கும்போது, அவ பண்ற பர்ஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டு கசின் பயப்பிள்ளைக்கு அல்லு இல்ல, என்ன இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றாளே அப்படின்ட்டு. ஆனா இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஹீரோ வெளியில இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், மாஸ்கை போட்டுக்கிட்டு. ஆக மொத்தத்துல நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்ம சிஸ்டரோட ஆத்மா இங்க தான் இருக்கு அப்படின்ட்டு. அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போயிட்டு இருக்கிறத இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஒரு காயின் எடுத்து சுண்டி விட அங்க அசாசின் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சு போகுது. ஆக மொத்தத்துல இவன் கசின் பைப்ல நம்பாம நம்ம ஹீரோயினை தான் நம்புறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அப்படின்ட்டு நம்ம பிரின்சஸை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ரொமான்டிக் லுக்ல அப்படியே பார்த்துட்டு இருப்பா பாருங்களேன். இதை பார்த்தெல்லாம் அப்படியே எரியும் நம்ம கசினுக்கு. இதுதான் எரிச்சலா, இனிமேல் நல்ல காயத்தை ஏற்படுத்தி அதில் உப்பை போட்டு மிளகா போட்டு தேய்ச்சி வர்ற மாதிரி செம்மையா அப்படின்ட்டு மொரட்டு லுக்கா விட்டுட்டு இருப்பா பாருங்களேன், வெறித்தனமா இருக்கும். இல்ல அவ பொய் சொல்றான்னொன்னே, சரி கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இவள இல்ல அவள அப்படின்னு அவன் தனியா பிரின்சஸ் வந்துட்டு கசினை தனியா இழுத்துட்டு போயிடுறான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரம் ஒழிஞ்சிருக்கணும், உள்ள வர வேண்டியதானுங்கும் போது ஹீரோ பறந்து வரந்தே ஒரு கிக் கூட வருவோம் பாருங்களேன். அப்படியே திருப்பி ஒரு கிக்கு இவ விடுவா பாருங்க. 2 பேரும் மரண மாசா ஃபைட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு ஃபைட்லையும் அவன் சிஸ்டரோட ரிசல்ட்ஸை பார்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபேஸ் ஆஃபை கொடுப்பாங்க பாருங்க. பறந்து காலாலேயே டேக்கிள் பண்ணிக்கிறலாம், வேற லெவலாக இருக்கும். அப்படி அடிக்கும் போதே ஷோல்டர் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கதவை போய் லாக் பண்ணும்போது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருது, அந்த ஷோல்டரில் வந்துட்டு ஒரு டேட்டூ இருக்கிறது, மச்சம் இருக்கிறது. ஓஹோ கரெக்டாக இதுதான் அவங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் நீ யார் என்ன அப்படின்னு கேட்குறப்ப
அப்படிங்கிறப்ப, நான் யாரு, என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க யாரு, என்னங்கிறது தெரியும். உங்களோட எதிரியும், என்னோட எதிரியும் ஒரே ஆள் தான். சொல்லப்போனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஆ என்னை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அந்த ஜேடு அதுதான் சம்மந்தம். ஓஹோ! நீங்க பேரரசரோட சீக்ரெட் சொசைட்டி தானே? ஆமா. 2 பேத்துக்குமே ஒரே எதிரி. அப்போ 2 பேருமே கை கோத்துக்கிறது தானே நல்லது. நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்ன நான் நம்ப மாட்டேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு ஒரு டேக்கிள் பண்ணிப்போமா அப்படின்ட்டு கையில 2 பேரும் ஒரு கிளாப் போட்டுப்பாங்க. அது அப்படியே அவளுக்கு எதையோ ஞாபகப்படுத்துற மாரி இருக்கு. உனக்கும் எனக்கும் வேற ஏதாவது சம்மந்தம் இருக்காங்கும்போது, இப்போதைக்கு நம்ம 2 பேரும் கூட்டாளிங்க. அத தாண்டி வேற எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் அங்க கட் பண்ணி நம்ம கசின் புள்ளைய தான் காட்டுறாய்ங்க. கசின் புள்ள இருட்டுல பயந்துகிட்டு உட்காந்துருக்கா. அங்க சுத்தி சுத்தி ஏதோ ஒரு உருவம் சுத்திட்டு இருக்கிற மாரியே அவளுக்கு தோணுது. அவளுக்கா அல்ல இல்ல செம்ம பயம். அவ பேய் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டான் நம்மாளு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம அங்க உலாத்துறது, இங்க உலாத்துறது, சறுக்குன்னு போறது, காஞ்சனா படத்த காட்டுறது, அதுக்கப்புறம் முனி பார்ட் 2வா காட்டுறது இந்த மாரின்னு பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஃபேஸ்ல பேய் மாரி ஒரு மேக்கப் போட்டு வந்துட்டு, அப்படியே நம்ம ஹீரோயின் ஒல்லாத்துன்னு ஒல்லாத்தும்போது, அங்க ஹார்ட் பீட் பக்கு கிக்கு கிக்கு கப்புக்கு அடின்னு அடிக்குது. அப்படியே அல்ல பயந்துட்டு ஓடிட்டு போயிட்டு பிரின்ஸ் கிட்ட தான் தொபக்கடின்னு விழுறா. இங்க பாரு, ஓவரா நீ ஹைப் பண்ணிட்டு இருக்காத. எல்லாத்தையும் அவ மறந்துட்டு வந்திருக்கா. இது நமக்கு கிடைச்ச இன்னொரு சான்ஸ். அவளோட சொத்துக்கள பறிக்கிறதுக்கான சான்ஸ். அடா லூசு பயல. சொத்துங்கிற அவ கத்திய வச்சு அந்த குத்துனா தெரியுமா கழுத்துல? ஆ? அவளுக்கு குன்ஃபூலாம் தெரியுது அப்படிங்கும்போது, அவளுக்கு பழசெல்லாம் மறக்கல. நம்மள பாட கட்டுறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கிறா. சொல்றதை கேளு, சொத்துன்ட்டு நீயும் கத்தியால தான் குத்து வாங்க போற அப்படின்ட்டு, அவ புலம்புன்னு புலம்புறா. அதுக்கப்புறம் அவனுக்கும் மைல்டா ஒரு டவுட் வர்றதால, சரி நீ எதையும் கவலைப்படாத. நாளைக்கு ஒரு செக்கிங் போடுவோம். நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு, அவங்க ஒரு பிளான் பண்றாய்ங்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவ தான் காமிக்கிறாய்ங்க. அவன் ட்ரெய்னிங் எடுத்துட்டான் அவனோட அசிஸ்டன்ட்ட்ட இருந்துட்டு, "நீங்க நம்ம மாஸ்டர் கண்டுபிடிச்சீங்களா?" "ஆ கண்டுபிடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட அவங்களோட ரிசம்பிளன்ஸ் நெறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மச்சத்த பார்த்துட்டீங்களா?" அதுவும் பார்த்துட்டேன்." "அது எப்படி உடனே காட்டிருவாங்களா?" "ஏய் பார்த்துட்டேனா பார்த்துட்டேன். அது அவங்களா காட்டுனாங்க, இல்ல அப்படின்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு சில டவுட் இருக்கு. இப்போதைக்கு கூட்டு சேர்ந்து கூட்டாளியா இருப்போம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருக்காய்ங்க. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியல. இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்க நம்ம பிரின்ஸ் என்ன பிளான் போட்டிருக்கான்னா, நேரா கூப்பிட்டு கொண்டு அவங்க அப்பா, அம்மா கண்ணு முன்னாடி நிப்பாட்டுவோம். அப்படி இருக்கும்போது, அவ ஒரு சில விஷயங்கள் மறைச்சானா, இல்ல மறைக்கலனாலும் உண்மைகள் தெரிய வரும் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான போட, இவங்க பிளான் போட்ட மாரியே அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோன கூட்டு போயிட்டு அவங்க அப்பா, அம்மா முன்னாடியே நிப்பாட்டுறாய்ங்க. சாரி அவங்க அப்பா முன்னாடியே நிப்பாட்டுறாய்ங்க. நிப்பாட்டுன உடனே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இவ நிக்கிறா. ஆனா, அங்க இருக்கிற அப்படியே 3 பேர் கண்ணுலயும் அப்படியே பயம் பத்திக்கிட்டு எரியுது பாருங்களேன். பத்திக்கிட்டு எரியுதுல, அடி வயிறு முதற்கொண்டு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம கசினு, அவங்க அத்தைக்காரி, அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா எல்லாமே பக்கு பக்குன்னு பார்க்குறாய்ங்க. அ நீங்கலாம் யார் அப்படிங்கும்போது, இவங்கலாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தாங்கும்போது, அங்கேயா கசின் பயப்புள்ளைக்கு கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. இவ இப்படியே பண்ணிட்டு இருக்கா இவள அப்படிங்கும்போது, அவங்க அம்மா அவன அத்தைக்காரி தான் கண்ட்ரோல்ன்னு சொல்லி அமைதியா பண்ணி வைக்கிறாய்ங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் உங்க அப்பா, இவங்க தான் உங்களோட அத்தை. இவ தான் உன்னோட அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ! இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸா? ஆனா நேம பார்க்கும்போதும், இவங்க பேர பார்க்கும்போதும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு நினச்சிட்டேங்கும்போது, ஒரு செகண்ட் ஜர்க் ஆகுவாய்ங்க பாருங்களேன். இதெல்லாம் வேற லெவலா இருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனா என்னோட ஃபேமிலி நேமும், இவளோட ஃபேமிலி நேமும் எப்படி ஒண்ணா இருக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷன் வந்தோனே, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. வாமா வந்து உட்காந்து சாப்பிடுமா அப்படின்ட்டு, அவ்வளோ அக்கறையா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாய்ங்க. அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாய்ங்கல்ல, அது எல்லாமே ஹீரோயினுக்கு செட் ஆவாத சாப்பாடு. அத சாப்பிட்டா அவ ஃபிசிக்கலா வாமிட் எடுப்பா, மயக்கம் போடுவா, அவ பாடியில வந்து இச்சிங் ஆகும். இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு, அப்படி ஒரு பிளான போட்டிருக்காய்ங்க. இப்போ இத எடுத்து அத நார்மலா சாப்பிட்டான்னு வச்சுக்கங்களேன், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா சாப்பிடாம இருந்தா அங்க மாட்டிப்பா அப்படின்ட்டு, இதெல்லாம் உனக்கு புடிச்ச சாப்பாடு. இது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னோனே, அத எடுத்து வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. ஹீரோயின் வந்துட்டு எடுத்து அப்படி வாயில வைக்கிற நிமிடங்கள் வரையும் அந்த 3 பேத்தோட ஃபேஸ பார்க்கணுமே. ஐய்யய்யோ! கலவரத்திலும் கலவரம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். நம்ம பிரின்ஸ் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கான். அப்படி எடுத்து அப்படியே வாயில கரெக்ட்டா அப்படி வச்சு அவ சாப்பிடுறா. ஆனா, அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு முகமூடி போட்டு வரான். முகமூடி போட்டு வரான்னா, ஒரு திருடன் மாரி வரான். எதுக்காக வரான்னு பார்த்தா, அவன மாரியே அங்க ஒரு நின்னுட்டு இருக்கான். அவன அடிச்சு போட்டுட்டு, இவன் கத்தி எடுத்துட்டு வரான். என்ன பிளான் பண்ணியிருக்காய்ங்கன்னா, இந்த சாப்பாடு மட்டுமே பிளான் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு திருடன இங்க வர வச்சு, அவிங்க வந்து பிரின்ஸ கொல்ற வர மாரி வரும்போது, இவன் வந்துட்டு குங்ஃபூ பண்ணானா கரெக்ட்டா மாட்டிப்பா அப்படிங்கிற விஷயத்துல தான் இப்படி ஒரு ஆள ரெடி பண்ணியிருக்காய்ங்க. ஆனா, இதுக்கெல்லாம் முன்னாடியே ஹீரோயின் இதெல்லாம் எதிர்பார்த்து தான், அவ ஒரு பிளான போட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா போல. அவன் வந்துட்டு அவன அடிச்சு போட்டு, அவன் மாஸ்க்க போட்டு வந்து நிக்க, "உன்ன கொல்லாம விடமாட்டேன்டா" அப்படிங்கிற மாரி பிரின்ஸ நோக்கி நிக்கிறான். உடனே அவனும், "வாடா சண்ட போடலாம்" அப்படிங்கிற மாரி நின்னுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா கத்தி எடுத்து குத்தா வரும்போது, ஹீரோயின் உள்ள பூந்து அந்த குத்த அவளோட நெஞ்சில வாங்கிக்கிறா. இத பார்த்தோனே கசின் புள்ளைக்கெல்லாம், "ஐயய்யோ! இவ ஸ்கோர் பண்றாளே" அப்படிங்கிற பயம். அப்படியே அவனுக்கா, பிரின்ஸுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. ஏம்மா இப்படி பண்ண? அப்படின்ட்டு அவள தூக்கிட்டு தான் ஓடுறாய்ங்க. அவன் எஸ்கேப் ஆயி
ஓடிடுறான் நம்ம ஹீரோ. அங்க பார்த்தா இங்க கசீரு, "இல்ல பிரின்ஸுங்கும்போது, ஐயய்யோ! இந்த நேரத்துல நீ போயிடாத" அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் ஹீரோயின தூக்கிட்டு போயிட்டு, அப்படியே பெட்ல படுத்து விட்டு, "மருத்துவர கூப்பிடுங்க, கூப்பிடுங்க" அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்கான். அவன் பாசத்தால கத்தலங்க, சொத்து போயிடுமேன்னு கத்துறான். அந்த நேரத்துல என்ன சொல்றான்னா, "எங்க தாத்தா வச்ச சொத்து எல்லாத்தையுமே இந்த ஒரு லெட்டர்ல என்னென்ன இருக்கு, இது என்னோட பர்மிஷன் லெட்டரு. இத கொண்டு அந்த இடத்துல நீங்க ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் நான் சப்போஸ் இறந்து போயிட்டேன்னா, இது உங்களுக்கு சேரணுமா, இல்ல யாருக்கு சேரணும் அப்படிங்கிறதையும் நான் எழுதி வச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி ஒரு லெட்டர குடுக்க, "உனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது." அவனுக்கு என்ன பயம்னா, மாத்தி கீத்தி எழுதி வச்சுட்டாளோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவன் பதறிட்டு இருக்கான். ஆனா, இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த லெட்டர வாங்கினதுலயும் ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா, அந்த சொத்துக்கள்லாம் எங்கெங்க இருக்கு, என்ன அப்படிங்கிறது கரெக்ட்டா அவன் சொல்லிட்டால, அதுல ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது, ஆனா இவ இப்ப பொழச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் இப்ப பிரின்ஸோட இது. அங்க ஒரு மெய்டு வந்துட்டு, அதாவது டாக்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வர்றப்ப கரெக்ட்டா பிரின்ஸ் என்ன சொல்றான்னா, "அவங்க பொழைச்சே ஆகணும். அப்படி பொழைக்கல, நீ செத்துருவ." அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம், அப்படியே நம்ப ஹீரோயின வந்துட்டு அப்படியே தொடலான்னு அந்த டாக்டர் பொண்ணு வரும்போது, டபுக்குன்னு எந்திரிக்கிறாரு பாருங்க. "ஏய் யாரு நீ?" அப்படின்னு சொல்லும்போது, "நானும் உங்க அசோசியேஷன்ல சேர்ந்த ஒரு ஆள் தான். ஹீரோ தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க." அப்படின்னு சொன்ன உடனே, "ஓ! அனுப்பிச்சு வச்சுட்டாங்களா?" அப்படின்ட்டு அப்பதான் ஒரு பிளான் போட்டதையே காமிக்கிறாய்ங்க. ஆல்ரெடி வந்துட்டு நீங்க அம்னீஷியால இருக்கீங்களா இல்லையான்னு ஒரு டவுட் கிளம்பியிருக்கோம். அதுக்கேத்த மாரி நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல, என்ன விட நீ புத்திசாலித்தனமா தான் யோசிக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து தான் அந்த பிளான போட்டிருக்காய்ங்க. ஆக்சுவலி கத்தி எடுத்து குத்துனாய்ங்கல்ல, அது ஹீரோனோட நெஞ்சு கிடையாது, கோழி ரத்தம். அத பாக்கெட் பண்ணி கரெக்ட்டா அந்த ஆங்கிள்ல வச்சிருந்திருக்கிறா. அவனும் கரெக்ட்டா அந்த ஆங்கிள்ல குத்தி கோழி ரத்தத்த வர வச்சிருக்காய்ங்க. அப்படியே அசால்ட்டா அந்த பாக்கெட்ட வெளிய தூக்கி போட்டு, "இப்ப நீ என்ன பண்ற? என்னைய நீ ட்ரீட்மெண்ட் பண்ற. என்னன்னா, நான் தூங்கும்போது நல்லா விசிறி விட்டாலும் சரி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு விஷயம் என்ன சொல்றாய்ங்கன்னா, "ஆனா நான் நாளைக்கு காலை தான் நார்மல் ஆவேன்." அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்லிட்டு போற. அதுவரைக்கும் நான் சீரியஸா இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி தான் நீ சொல்லணும். அப்படிங்கிற மாரி பிளான போட்டு தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்காய்ங்க. நான் கூட ஓரளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கத்தி இறங்கினுக்குன்னு தான் நெனச்சேங்க. ஆனா, அங்க கத்தியும் இறங்கல, வேற எதுவும் இறங்கல. கோழி ரத்தம்ன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டாய்ங்க. ஒரு சில பேர்லாம் அந்த 90ஸ் இருப்பாங்க. நானும் 90ஸ் தான். அவங்கலாம் தன் லவ்வருக்காக கைய கிழிச்சு லெட்டர் எழுதுனவங்கலாம் என் குரூப்ல இருந்துட்டு இருக்கான். அவிங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகியிருக்கும். நாங்க அப்போ கோழி தேடி அலைஞ்சிருக்கணும். பாவம் பயப்பிள்ளைங்க கிட்டத்தட்ட ரோடு மேல கோடு போட்ட மாரி போட்டு வச்சிருக்காய்ங்க என் ஃப்ரெண்டெல்லாம். நம்மலாம் கோடு போடணும்னா ஒன் சைட் லவ்வுக்கே ஒரு கை போயிடுமே! என்ன பண்றது? சரி வாங்க கதைக்குள்ள போவோம். அங்க பிரின்ஸ் வந்துட்டு ஹீரோயின் குடுத்த லெட்டர சீல் வச்சு, அத முக்கியமான ஒரு ஆள்ட்ட குடுக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்து அனுப்புறாய்ங்க. சரி, இப்போ ஹீரோயின் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காயம் வந்துட்டு மேலோட்டமா தான் இருக்கு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. நாளைக்கு காலையில தான் அவங்க வேக்கப் ஆவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, உண்மையிலேயே நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? அப்படிங்கிற மாரி அவன் இன்னும் ஒரு டவுட்டோட தான் இருக்கான். ஆனா, அவனுக்காக உயிர குடுக்க வந்ததுல அவன் கொஞ்சம் தடுமாறிட்டான்னு வச்சுக்கங்களேன். அதே நேரத்துல அங்க நம்ம கசினியும், அவங்க அம்மாவையும் தான் காட்டுறாய்ங்க. அவிங்க அம்மா கிட்ட வந்துட்டு பொலம்புன்னு பொலம்பிட்டு இருக்காய்ங்க. "அவ முன்ன மாரி இல்ல. ஒரு பேயி, பிசாசு. இப்ப நம்மள ஏமாத்தறதுக்காகவே வந்திருக்கா. தயவு செய்து வந்துட்டு அவள எப்படியாவது போட்டு தள்ளணும். அவ உண்மையான சுயரூபத்த வெளியில கொண்டு வரணும்." அப்படிங்கிற மாரி பிளான போட்டுட்டு இருக்காய்ங்க. "நீ கவலைப்படாதம்மா. நாளைக்கு இதுக்குன்னே நான் ஒரு பிளான வச்சிருக்கேன். அந்த பிளான வச்சு முடிச்சு விட்டுறலாம்." அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாய்ங்க. அடுத்த நாள் காலையில வந்துட்டு, நம்ம காவலாளி ஒருத்தன் வந்துட்டு ஹீரோயின ஒரு இடத்துல கொண்டாந்து விட்டுட்டு போறான். "எதுக்கு இந்த இடத்துல கொண்டாந்து விட சொன்ன?" "இல்ல பிரின்சஸ் இங்க வர சொன்னாங்க. உங்கள கூட்டு வர சொன்னாங்க. அதனால தான் கொண்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கே ஒரு டவுட் ஆகுது. சம்மந்தமே இல்லாம இவங்க கொண்டாந்து விட்டு போறாய்ங்களே அப்படின்ட்டு. அங்க பார்த்தா, நம்ம அத்தக்காரி ஒரு நர்ஸ போட்டு அமுத்துன்னு அமுத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காய்ங்க. சரி எதுக்குடா அப்படின்ட்டு அந்த நர்ஸ் ஆல்ரெடி தெரியும் போல. உடனே ஹீரோயின் சுதாரிச்சுக்கிறா. இவங்களுக்கு தெரியிற மாரி காட்டினா நம்ம மாட்டிப்போம். அத்தக்காரி ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நர்ஸ் உனக்கு தெரியாதா? அப்ப இவள நான் சாகடிக்கிறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன தைரியம் இருந்தா நீ என்ன மிரட்டுவ அப்படிங்கிற மாரி ஒரு மொறப்பா பாருங்களேன் நம்ம ஹீரோயினு. அவ்வளோதான். அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.